மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செலவினம் அளிக்கும் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை பத்திரப்பதிவு செய்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மீனாட்சியம்மன் அழகர் கோவிலுக்கு சொந்தமான அறக்கட்டளை நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மீனாட்சியம்மன் கோவில் அறக்கட்டளை இட மோசடி வழக்கில் ராஜ்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் இளையராஜாவிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் மதுரை அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக புதுக்கோட்டை ராஜ்குமார், தட்சிணாமூர்த்தி துரைராஜா மற்றும் துரைராணி ஆகிய அறக்கட்டளை மூலமாக மதுரை ஹக்கீம் அஜ்மல் கான் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய 60 கோடி மதிப்பிலான அசோதா விலாஸ் மண்டபம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய தோட்ட பகுதிகள் உள்ளிட்ட 1.79 ஏக்கர் நிலம் முறைகேடாக பட்டா மாற்றி பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கடந்த 2021ஆம் ஆண்டு இதுபோன்ற பத்திரப்பதிவு நடைபெற்றதாக கூறி மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை என்பவர் மதுரை மத்திய பிரிவு குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையிலாக மத்திய குற்றப்பிரிவு நில எடுப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்து 19 பேர் மீதாக வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் முன்னாள் வட்டாட்சியர், அதாவது வடக்கு வட்டாட்சியர் அன்பழகன், முன்னாள் விஏஓ அரசன், அதேபோன்று சார்பதிவாளர்கள் பிரகாஷ், அனந்தராமன் உள்ளிட்டோர் மற்றும் அந்த பட்டா மாற்றிய நபர்களாக இருக்கக்கூடிய ராம ஐயர், செந்தமிழ் செல்வி, இளையராஜா உள்ளிட்ட 19 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பத்திரப்பதிவு செய்த நபர்கள் உண்மையான அந்த தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய குடும்ப வாரிசுதாரர்களா என்பது குறித்தான அந்த வருவாய்த்துறையிடம் கடிதம் அனுப்பப்பட்டு அவர்களுடைய உண்மைத்தன்மை குறித்தாக கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது அந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பட்டா மாற்றுதலில் பவர் பத்திரம் பெற்ற உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் பெங்களூரிலிருந்து அழைத்து வந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நில மோசடி விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முதலாவதாக ஒரு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு அதன் பின்பாக திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் இதுபோன்று மீண்டும் ஒரு பத்திரப்பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாகவும் இதுபோன்று பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும், அந்த நிலையில்தான் பவர் பத்திரம் பெற்ற இளையராஜா என்ற நபர் தான் ஒட்டுமொத்தமாக அதற்கான அனைத்து நபர்களிடம் கையெழுத்து பெற்று அவர் பவர் பத்திரம் பெற்று அதனை மோசடியாக பதிவு செய்யப்பட்டதாகவும் கூட புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு இந்த இளையராஜா என்ற நபரிடம் தொடர்ந்து பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவர் அளிக்கும் ஆவணங்களை பொறுத்து விசாரணையானது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்லும். தொடர்ச்சியாக இந்த விசாரணையை பொறுத்த மட்டிலும் பழனி கோவில் நிலை முறைகேடு விவகாரம் தொடர்பாக அந்த சிபிசிஐடி விசாரணை போன்ற இந்த விசாரணையும் கூட சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் வெளிப்படையான விசாரணை நடைபெறும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. பழனி கோவில் விவகாரத்தை தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி மதிப்பிலான நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு அந்த விவகாரம் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.